தத்தாத்ரேயர் லீலாவோட திருமணத்தோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி எபிசோடில் கால மகரிஷி முன்னிலையில் திருமணம் நடந்தது இல்லையா. அவர் லீலா சுமங்கலியாக வாழவும் இவரை நல்லபடியாக வாழவும் ரெண்டு பேரையும் வாழ்த்துறாரு. அடுத்த காட்சியில் காலவ மகரிஷி புண்ணிய ஸ்தலங்களுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, பத்ரிநாத் போகிறேன், அதை தாண்டி அதுக்கப்புறமேலு இமயமலைக்கும் போயிட்டு வரேன், எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக உங்களோட வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஆசிரமத்துக்குரிய எந்த தர்மங்கள்லேருந்தும் நீங்கள் வழுவக்கூடாது, அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய தவ ஜபங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவரும் க்ஷேத்ராடனம், அதாவது புனித ஸ்தலங்களுக்கு கால மகரிஷி இப்போ கிளம்பியாச்சு. இப்போது தத்தாத்ரேயர் லீலா ரெண்டு பேருடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்குது. இப்படி வருடங்கள் போக சில வருடங்கள் கழித்து தத்தாத்ரேயர் சொல்லாரு, நம்ம திருமணம் நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா, எனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு லீலா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் தான் வயசு ஆகிட்டே தான் போகுது, வயசு ஏறிட்டே போகுதுங்கிறதுக்காக வருத்தப்படுறதுல எந்த நியாயமும் இல்லை, இதுக்காக யாராவது வருத்தப்படுவாங்களா, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு லீலா சொல்ல, அதுக்கு தத்தாத்ரேயர் சொல்லாரு, என்னோட வருத்தம் இதை பற்றிலாம் எதுவும் கிடையாது, நமக்கு அப்புறமேலே பின்தொடர்ச்சி நம்மளோட சந்ததிகள் வரணும் இல்லையா, நமக்கு ஒரு தாலாட்டு பாடி குரங்க வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்ல, லீலா அவங்களும் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அதை வளர்க்கணும் அப்படிங்கிற வருத்தம் உங்களை விட எனக்கு தானே ஜாஸ்தி இருக்கும், எல்லா பெண்களோட கனவும் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது தான், ஆனால் அது தெய்வ அனுகிரகம் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும், என்ன பிரயோஜனம், அதனால எனக்கு உங்களோட வாழ்கிற ஒரு வாழ்க்கை பெரிய விஷயம், அந்த வாழ்க்கையே எனக்கு போதுமானது, அதில் நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு லீலா சொல்கிறாங்க. நான் இவ்வளோ சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி லீலா கேட்க, இவர் சொல்கிறாரு, எந்த பந்தமுமே சாஸ்வதம் இல்லை தானே லீலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதை கேட்டுட்டு லீலா அதிர்ச்சியும் வருத்தத்தோடையும் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. அடுத்த காட்சி லீலா தூங்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் தத்தாத்ரேயர் உட்காந்துட்டு ஒரு யோசனையில் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு குரல் கேட்குது, மனசாட்சியோட குரல் போல இருக்கு. தத்தாத்ரேயர் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் அவர் தன்னோட வாழ்க்கை லட்சியமாக ஆன்மீக பாதையில் போகணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, இப்போ குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, லீலா கிட்ட போய் அவளை எழுப்பலாம் அப்படின்னு போறாரு. போயிட்டு வேண்டாம் அப்படின்னு அவளை கும்பிட்டுட்டு அந்த கதவை திறந்துட்டு வெளியே வராரு. அவர் வெளியே வந்ததும் அந்த குரல் கேட்குது, நீ ஈஸ்வர சிந்தனையில் இல்லாமல் உன்னோட கர்ம பந்தத்தில் உன்னோட வாழ்நாளை கழிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த நேரம் லீலா வெளியே கேட்குறாங்க, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் தத்தாத்ரேயர் சொல்றாரு, நான் நாளைக்கு ஒரு யாத்திரை கிளம்பணும் அப்படிங்கிறாரு. லீலா கேட்குறாங்க, எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் என்ன திடீர்னு யாத்திரை கிளம்புறேன்றீங்க அப்படின்னதும், முன்னறிவிப்பா அப்படின்னு அவர் தாங்கிட்டே இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, என்ன திடீர்னு நீங்கள் கிளம்புறேங்கிறீங்க, என்னால் அப்படிலாம் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, என்னால் நீங்கள் யாத்திரை போகிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கவும் முடியாது அப்படின்னு அழுகிறாங்க லீலா. தத்தாத்ரேயர் சொல்கிறாரு, நீ சம்மதிக்கலைனாலும் நான் அந்த யாத்திரை போயே ஆகணும், இது நான் முடிவு பண்ணதில்லை, இது தெய்வ சங்கல்பம், நான் போயே ஆகணும், என்னை தடுக்காது அப்படிங்கிறாரு. இது கேட்டதும் லீலா அழுக ஆரம்பிக்கிறாங்க. தத்தாத்ரேயர் சொல்கிறாரு, அழுகாத, நான் இந்த பூமியில் தத்தாத்ரேயனா பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு ஜென்ம காரணம் இருக்கும், அந்த காரணத்துக்காக தான் நான் இப்போ யாத்திரை போகணுங்கிறேன், இது தெய்வம் முடிவு பண்ணதான் லீலா, பயப்படாத, வருத்தப்படாத அப்படின்னு இவர் சொல்ல இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்த காட்சியில் அங்கே வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. வைகுண்டத்தில் நாரதர் சொல்கிறாரு, ஆமாம் தத்தாத்ரேயர் அவர் நான் என்ன காரணத்துக்காக பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யாத்திரை கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு விஷ்ணு சொல்றாரு, சுகம் துக்கம் ரெண்டையுமே சமமா நினைக்கிறதே ஒரு பெரிய விரதம் தான் அப்படின்னு காத்த வீரியார்ஜுனன் சொல்லியிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்ல, தத்தாத்ரேயரும் காத்த வீரியார்ஜுனரும் ரெண்டு பேருமே சந்திக்கக்கூடிய காலமும் நேரும் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமா அப்பதான் அவங்க இவருக்கு 1000 கரங்கள் கொண்ட ஒரு வரத்தையும் 1000 கரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற வரத்தையும் தர முடியும் இல்லையா அப்படின்னு நாரதரும் சொல்றாரு. உடனே லட்சுமி கேட்குறாங்க, எனக்கு தத்தாத்ரேயர் திரும்ப லீலிக்கு சொல்லிட்டு, அதாவது லீலா கிட்ட சொல்லிட்டு போனார்ல, திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அதே மாதிரி திரும்ப வந்தாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு லட்சுமி கேட்க, நாராயணனும் தொடர்ந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே வருத்தத்தில் உட்கார்ந்துருக்கிற லீலாவை அடுத்த காட்சியில் காமிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு காலவ மகரிஷி அவரோட புனித யாத்திரையை முடிச்சுக்கிட்டு ஆசிரமத்துக்கு சேர்றாரு. அப்பாவை பார்த்து சந்தோஷத்தில் லீலா போய் அவர் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவர் வந்ததுமே கேட்குறது தத்தாத்ரேயரை பற்றி தான், அதாவது காலவ மகரிஷி தத்தாத்ரேயன் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே லீலா இல்லை அப்படின்னு தலையாட்டுறாங்க. அப்போது இன்னும் தத்தாத்ரேயன் திரும்பி வரலங்கிற அப்படித்தானே அப்படிங்கிறாரு காலவ மகரிஷி. லீலாவும் அழுதுகிட்டே ஆமான்னு தலையசிக்க இவர் காலவ மகரிஷி சொல்கிறாரு,
ஆமாம், அவன் கிளம்ப வேண்டிய நேரம் அதுதான், அதனால அவன் கிளம்பியிருக்கான், அதனாலதான் புனித யாத்திரை கிளம்பிட்டான். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, இந்த பந்தம் உனக்குரியது கிடையாது, இதனால எந்த சந்தோஷமான மங்களகரமான ஒரு விஷயமும் இல்லைன்னு நான் போய் சொன்னேன் இல்லையா, அது நீ புரிஞ்சிக்கவும் இல்லையம்மா அப்படிங்கிறாரு. இவங்க அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை, அதை அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும் அப்படின்னு அவர் சொல்ல லீலா கேட்குறாங்க. ரொம்ப பெரிய ஞானியான உங்களுடைய வார்த்தைகள் உண்மை அப்படிங்கிறத நான் இப்போ தான் உணர்ந்திருக்கேன். இதோட கஷ்டத்தை நான் அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், அவர் திரும்ப வருவாரா, அவரை ஒரு தடவை என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கால மகரிஷி சொல்கிறாரு, தத்தாத்திரேயன் திரும்பி வருவான் ஆனால் அப்படின்னு சொன்னதும் லீலா சொல்கிறாங்க, என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், எதையும் நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கிறேன், இதுக்காக என்ன செய்யறனாலும் நான் செய்யவும் தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கால மகரிஷி சொல்கிறாரு, தத்தாத்திரேயன் திரும்பி வந்தாலும் இனிமேல் உங்களுக்கான இல்லற வாழ்க்கைக்கான சாத்தியமே கிடையாது, விதிப்படி அதுக்கான வழியும் இல்லை அப்படிங்கிறாரு. இதை கேட்டு லீலா அழுதுட்டு நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.